தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் இயேசு வாழ்கிறார் ஜெபத்தில் வருகிற தீர்க்கதரிசன சத்தமும் வேத வசனம் வெளிச்சம் நிகழ்ச்சியை காண வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு வாழ்கிறார் ஊழியத்தின் சார்பாகவும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கும் இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகள் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக காத்திருக்கிற பிள்ளைகளும் உண்டு. எதர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆமேன் தேவ கிருபை நிலைநிறுத்துகிற பிள்ளைகளும் உண்டு. ஆனாலும் எப்படி இருந்தாலும் சரி, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று வேகத்தோடு தேவனுடைய உண்மையான சத்தியங்களை வசனங்களை அறிந்து கொள்ள வேண்டிய ஏக்கத்தோடு தாகத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகள் ரட்சிப்பையும் விடுதலையும் சமாதானத்தையும் காண்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, வேத வசனம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும். கடந்த நாளில் நான் சொல்லும்போது சொல்லியிருக்கிறேன், வேதம் வசனம் என்பது அதை அறியாதவர்களுக்கு, வசனத்தை அறியாதவர்களுக்கு அது எப்படி இருக்கிறது? சத்தியமாய் இருக்கிறது. அறிந்தவர்களுக்கோ அதில் உள்ள இருக்கிற ரகசியம், அதாவது வெளிச்சம், ஒளி அவர்களுக்கு சத்தியமாயிருக்கிறது. ஆமேன். அந்த வசனத்துக்குள்ளாக சில தீர்க்க தரிசனங்களும் சில வெளிப்பாடுகளும் இருக்கிறது. ஆமேன். அப்போ அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. ஆவில காண்கிற தரிசனம், தன்னுடைய இதயத்தின் ஆழத்தின் ஆத்மாவில் காண்கிற தரிசனம், இன்னும் மாம்சத்தில் டைரக்டா பார்க்கக்கூடிய சில தரிசனம் என்று 3 விதமான தரிசனம் இருக்கிறது. இந்த தரிசனங்கள் அனைத்தும் தான் வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடிலே தான் இந்த வெளிப்பாடு இல்லாத ஒரு சபையானாலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையானாலும் அது உண்மையாகவே ஒரு ஜெயத்தை தராது. ஆகவேதான் கர்த்தராகிய ஆண்டவர் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி இருக்கிறதை நாம் கேட்க முடியும். அப்ப நான் எதுக்காக இந்த காரியத்தை உங்களுக்கு சொன்னேன்னா, கடந்த நாள் நீங்க செய்தி கேட்டிருப்பீங்க. ஆமீன். பிரகாசங்கிற தலைப்புல தான் செய்தி கேட்கிறீங்க. நான் பிரகாசிக்க வேண்டும் என்றால் நான் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதான் கவனிச்சுக்கோங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கேட்டீங்க. இதோ இவள் பூமியையும் காரியம் ஜனங்களையும் மூடும். ஆமேன். ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா. உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகள் உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். அப்போ நம்மளோட வெளிச்சம்தான் நம்மளை வழிநடத்த வேண்டும். வேதத்தின் ரகசியம்தான் நம்மை வழிநடத்த வேண்டும். வேத வசனத்தை அறிகிறோம், அதனுடைய வெளிச்சமா விசுவாசத்தின் ஒரு உறுதியையும் ஒரு நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்வது கிடையாது. நாம் கிறிஸ்தவராய் இருக்கிறோம், கிறிஸ்துக்குள் வாழ்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேத வசனம் என்ன சொல்கிறது? அங்குதான் நம்ம அந்த வசனத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். பிள்ளைகளே, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றோர் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். விசுவாசம் உள்ளவனாகி சேர்த்துக்கொள். ஞானஸ்நானம் என்பது சேர்த்துக் கொள்ளப்படுவது.
சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேர்களும் கர்த்தர் சமூகத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அதுதான் ஆமேன். அவர்களோடு விளைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவருடைய பந்தியில சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க, அவருடைய மகிமையில சேர்த்து கொள்ளப்பட்டாங்க பட்டவர்கள். ஆமேன். தேவப்படுவதே அவ்விதமாக தான் அந்த வெளிச்சம் நமக்குள்ள காணணும். அந்த மகிமையை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அந்த ஒளிக்குள்ள நாம் வாசம் செய்யணும். அப்ப நம்ம ஒரு ஆளை வழிநடத்தினா கூட அந்த தரிசனம் இல்லாம நம்ம தெளிவா வழிநடத்தி கொள்ள முடியாது, நாமளும் நடக்க முடியாது. அது வெளிச்சம் வேணும், அந்த ஒளி வேணும், வார்த்தையுடைய சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளணும், அதை விளக்கங்களை அறிந்து கொள்ளணும். தீர்க்க தரிசனம் இல்லாத ஊழியம் சீர்கெட்டு போகும். தீர்க்க தரிசனம் இல்லாத ஒரு மனுஷனுடைய ஜீவிதம் கண்டிப்பா சீர்கெட்டு போகும். தரிசனம் வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன்னா, என்னுடைய வாழ்க்கையில தரிசனம் இல்லாமல் இருந்தால் என்னைக்கு நான் ஊழியத்தை விட்டுட்டு வார நெருக்கத்திலிருந்து ஓடி போயிருக்கணும். அதை கற்ற உடல்ல நான் காரணம் தரிசனம் என்னை நிறுத்தி கொண்டிருக்கிறது. அதனால நானே சாட்சிகளை சொன்னேன், நீ மறுத்து போவாய் என்று சொல்லி விட்டவங்களை கர்த்தர் உயிரோடு எழுப்புகிறார். ஏன்? அவருடைய விசுவாச வார்த்தையை கண்டு. பவுலை பாருங்களேன், பவுல் அநேகரால நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கும்போது அவன் எல்லாவற்றையும் தப்பி ஓடி அவன் ஒரு கப்பலில் போய் ஒரு தீவில் போய் அடைக்கலம் போகிறாங்க. அந்த கப்பல் போகும்போது அங்கே குளிர் அதிகமாக இருந்ததுனால அனல் மூட்டும் போது அங்கே எல்லாம் ஒரு விரிய பாம்பு அவரை கையை கடிச்சிருன்னு வச்சுங்களா, கடிச்சிருச்சு. அப்போ எல்லாரும் நினைச்சாங்க அந்த பாம்பு கடிச்சோட இந்த மனுஷன் பாவியான மனுஷன் அப்படின்னு நானே நினைச்சாங்க. ஆனா அந்த நிலைமையெல்லாம் மாற்றும்படிக்கு அந்த பாம்பு கடித்த போதும் அவர் மறிக்கவில்லை. அவர் என்ன செஞ்சாரு? உயிரோடு வாழ்ந்தார். அதுபோல் இவர் ஒரு தெய்வ மனுஷன் என்பதை புரிந்து கொண்டார்கள் ஜனங்கள். அப்போ அப்படியாக நான் எதுக்கு உங்களுக்கு இந்த காரியங்களை சொல்றேன்னா, நாம் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி நடக்க ஒப்பு கொடுக்கும் போது சில போராட்டங்கள் சில கிரியைகள் நம்ம ஆட்கொண்டாலும் அதை காக்கும்படிக்கு, அதை ஜெயிக்கும்படிக்கு, அதெல்லாம் பிரகாசிக்கும்படிக்கு, அதெல்லாம் ஒளி கொடுக்கும்படிக்கு, அதெல்லாம் சுவை கொடுக்கும்படிக்கு, அதெல்லாம் கனி கொடுக்கும்படிக்கு நம் தகப்ப நமக்கு இறக்க செய்ய முடியும். நெருக்கம் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு விடுதலை பெற முடியாது. ஆமேன். அல்லேலூயா. எவ்வளவு தூரம் நம்ம நெருக்கப்படுகிறோமோ, எவ்வளவு தூரம் நம்ம ஒடுக்கப்படுகிறோமோ, அவ்வளவு தூரம் நமக்கு விடுதலையும் உண்டாகும், விஸ்தாரம் உண்டாகும், மேன்மை காண முடியும் என்றுதான் இந்த வேதத்தில் சகல ரகசியமும் நமக்கு போதிக்கிறது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு என்ன வரக்கூடாது? போராட்டம் வரக்கூடாது, விடுதலாம் வேறு, சந்தோஷமா தான் வாழணும். ஆனா ஆண்டவரை நினைக்கிறாரு, சந்தோஷமா தான் நீங்க வாழணும், நீங்க கலக்கமடையக்கூடாது, நீங்க கலங்கக்கூடாது, நீங்க வியாதிப்படக்கூடாது, போராட்டத்தை ஒப்பு கொடுக்க கூடாது என்பதற்காக தான் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு சிலுவையில் மரித்தார். அது உண்மைதான், இல்லைன்னு இல்லை. ஆனா இந்த உலகத்தோட கிரியைகள், உலகத்தோட சக்திகள், உலகத்தோட பொருளாதார கிரியைகள் உண்மையும் உத்தமாய் நீங்கள் வாழும்போது உங்களுக்கு விரோதமாக, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் கிரியை செய்கிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளை ஒருபோதும் நாம் கலங்காதபடிக்கு தேவ சமூகத்தில் உண்மை உள்ளவர்களாக வேத வசனத்தின்படி நடக்க நாம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நமக்கு விடுதலையை தந்து, கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தந்து பிரகாசிக்கும்படி கர்த்தர் கிரியை செய்கிறவர் என்றுதான் இந்த வேத பகுதி
நமக்கு சொல்கிறது. அல்லேலூயா. அதே மாதிரி ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களில் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. பார்த்தீங்களா, நான் இப்ப சொன்ன வார்த்தை இந்த வசனத்துக்குள்ள இருக்கு. மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் மேல கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசித்தது. அப்ப நீங்க இழுக்கமா ஒழுக்கமா நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் ரட்சகர். இஸ்ரவேல் ஜனம் என்றால் கடிவடிக்கிற ஜனம், சாபத்துக்கு உட்பட்டு கிடக்கிற ஜனம், ஆமே பரிகாசத்துக்கு உட்பட்டு கிடக்கிற ஜனம், ஆலோட்டிகள் நிமித்தம் இடுக்கண்களுக்கு ஒப்பு கொடுத்து இத்தீமைக்கு ஒப்பு கொடுத்து எழும்ப முடியாது, வாழ முடியாது, பிரகாசிக்க முடியாது, என் வாழ்க்கை அடிமையாகி விட்டது. அடிமைத்தத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குவ இயேசு கிறிஸ்து உலகத்தில் ஒளியாய் வந்தார். அதுபோல மோசையோட நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலத்தில் மோசையை கர்த்தர் அங்கிருந்து கொண்டு வந்த காலம் பலவித மூட நம்பிக்கைகளிலும் இருந்து பலவிதமான நெருக்கத்தில் இருந்து ஜனங்கள் விடுதலை பெறுவதற்காக தான் மோசையை கர்த்தர் தெரிந்து கொண்டு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து மனசாட்சி காலத்தை விட்டு நியாயப்பிரமாண காலத்தை கொண்டு மோசை மூலம் புதிய ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த நியாயப்பிரமாணம் தான் பாவம் மீது சாபம் என்று வகை தீர்க்க தொடங்குகிறது. ஆனால் அதிலேயே மனுஷன் சரியாக தெளிவுபடாம தன்னுடைய சுயத்தோடு சுய பலத்தோடு நியாயப்பிரமாணத்தை மட்டும் கையில் கொடுத்து கொண்டு கிறிஸ்துவை மறந்தவர்களாக, கிறிஸ்துடைய மகிமையை இழந்தவர்களாக என்று அவர்கள் சுயேட்சையின்படி நடந்து சுயபோக்க வாழ்க்கை வாழ்ந்து மகிமையை பிரகாசிக்க தங்களை ஒப்பு கொடுத்தபடியினாலே கர்த்தராகிய ஆண்டவர் செல்லப்பட்டுதான் ஆமேன் இந்த மாதிரி காரியத்தை கர்த்தர் நமக்கு ஒப்பு கொடுத்தார். மோசையோட நியாயப்பிரமாணத்தின் காலத்துக்கு முன்பாக தீர்க்கதரிசிக்கு தான் வழிநடத்திட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மோசையோட நியாயப்பிரமாணம் நியாயம் தீர்த்தது. ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துவதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒளியாக வந்தார். அந்த ஒளி நமக்கு பிரகாசித்தால்தான் நாம் ஒளியாய் வெளிச்சம் கொடுக்க முடியும். அதுதான் நான் பிரகாசங்கிற தலைப்பில் நான் உங்களுக்கு ஒளியை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நீங்கள் இந்த பூமிக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். நீங்க ஒதுக்கிற ஒளியாய் இருக்கும்போது பிரபுக்கள், ராஜாக்கள், மந்திரிகள், இப்படி பிரபல மேன்மையான நபர்கள் எல்லாம் உங்களை தேடும்படிக்கு உங்கள் மேல் உதிக்கிற உங்கள் ஒளியிடத்தில் வரும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வேன் என்றுதான் கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இப்போ டாக்டர்னா ஒரு ஒளி, ஒரு மந்திரினா ஒரு ஒளி, ஒரு சீஃப் மினிஸ்டர்னா ஒரு ஒளி. ஆமென். பாருங்க, அவங்க தேடி அதே போவாங்க. அப்படின்னா அவங்க எதுக்கு போறாங்க? ஒரு மற்றொரு தேடி எதுக்கு போறாங்க? அவங்கள்ட்ட நன்மை பெற வேண்டும் என்பதற்காக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. எதுக்கு? சரீர பலவீனம் இருக்கிறது, இந்த மருத்துவர் அதை பார்த்து அந்த பலவீனத்தை தீர்க்கும்படிக்கிறார் என்று சொல்லி மற்றொரு ஆளுக்கு போறாங்க. அப்போ ஒரு மந்திரியை எதுக்கு பார்க்க போறாங்க? ஒரு முதலமைச்சரை எதுக்கு பார்க்க போறாங்க? அவர்களிருந்து உலகத்துக்குரிய ஏதாவது ஒரு நன்மையை, ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போறாங்க. ஒரு அதிகாரத்தில் எதுக்கு போறாங்க? அந்த அதிகாரி நிமித்தம் கொடுக்கப்பட்ட காரியத்தில் ஒரு நன்மை கிடைக்கும்படிக்கு. அப்போ இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஆமென். இருளில் நடக்கிற ஜனங்களின் வெளிச்சத்தை கண்டார்கள், மலையிலில் தேசத்து குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அதுக்கு முந்தின காரியத்தில் ஒரு வெளிச்சம் உதிக்க ஜாதிகளும் ஒதுக்கிற ஒரு ஒளியிடத்திற்கு பிரபுக்களும் வருவார்கள் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுடைய ஒளி நமக்குள்ள உதிக்கும் போது
தான் இவர்கள் எல்லாம் நம்மை தேடி வருவாங்க, நம்ம இவங்களை தேடி போக வேணாம். அப்போ எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா, ஒரு மனுஷன் ஒளி கொடுக்கிறவனா மாறணும். அது எல்லா மனுஷங்களும் ஆக முடியாது, ஒளி கொடுக்கிறா மாற முடியாது. எல்லா மனுஷனும் ஒளி கொடுக்க மாற முடியும்னா உண்மையை முத்தமா பிரகாசிக்கிற ஜனங்களுக்கு தான் இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா எல்லா மனுஷனும் அந்த ஒளியை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாருக்கும் அந்த தாழ்ந்து இருக்கு, எல்லாருக்கும் அந்த கிருபை இருக்கு. இப்ப நல்லா வேலை செய்கிறோம், ஒரு கூலி வேலை செய்யற ஒரு மனுஷனை பாருங்க, அந்த இடத்துல ஒரு பிரபுக்கள் இருக்கு, பிரபு இருக்கு, ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா இவரை தேடி வரணும்னா எதுக்கு வர்றாரு? ஒளியா இருக்கணும். அந்த கூலி வேலைக்காரர் வந்து பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு செய்து கொடுங்கன்னு அவர் கேட்பாரா இல்லையா? ஒரு பெரிய கலெக்டரா இருக்கட்டும், அவர்கள் குடும்பத்தை சில காரியங்கள் இருந்தால் ஆள் அனுப்பி, இல்லை அவர்களே போய், ஒரு அதிகாரியா இருக்கட்டும், ஒரு ஆசிரியராக இருக்கட்டும், ஒரு கூலி வேலையால தேடி போய் தான் பார்த்து செய்யணும். அப்ப ஏன் அவங்க போறாங்கன்னா, அவங்களுடைய ஒளி, அவங்க கொடுத்த வேலை நல்ல நீட்டா உண்மையா செய்யற ஜனங்களுக்கு தேடி போயிட்டே தான் இருப்பாங்க. அது வேற ஒரு கான்ட்ராக்டரா இருக்கலாம். அப்போ சாதாரண ஒரு வேலையால் அவர் கொண்டுதான் அவர் என்ன செய்ய முடியும், அந்த ஒரு பணிகள் இருக்கிற பணியை நிறைவேற்ற முடியும். அப்போ ஒவ்வொரு மனுஷர்களையும் தேடி ஒரு மனுஷன் வாழ்றாங்க. அப்போ எல்லாரும் அந்த பூமிக்கு உடையதான் இங்க இருக்கிறாங்க. இருக்கிறவங்கிறதான் கற்று ஆசுட்டு உயர்த்துறதுதான் அந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ இருள் எங்க இருக்குன்னா, பிரயோஜனப்படாத ஒரு நன்மை, ஒரு பிரயோஜனப்படாத ஒரு ஆசீர்வாதம், அங்கதான் இருள் இருக்கிறது. அப்போ ஒளியா இருந்தால் நாம் பிரகாசித்துக் கொண்டிருப்போம். இருள் அணுகாது. ஆமேன், ஆமேன். இருள் அணுகாதுன்னா தரித்திரனுக்கு பஞ்சம், பசி, பட்டினி, கஷ்டம், வியாதி, பலவீனம், போராட்டம், இது ஒரு அணுகாம நம்ம பாதுகாக்கலைன்னா நம்ம ஒளியா பிரகாசிக்கிறோம். நான் பிரகாசிக்கும் போது எல்லா நன்மையும் எல்லா ஆசீர்வாதமும் நம்ம தேடி வரும் தான் இந்த வசனத்துடைய ஒரு வெளிச்சம், ஒளி, பிரகாசம் என்ற தலைப்பில் தான் நான் உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறேன். நீங்க ஒரு சாதாரண கடை போடுங்க, ஒரு ஹோட்டல் போடுங்க, ஆமாம், அதில் பெரிய பெரிய ஆளுகள் வந்து சாப்பிடுவாங்க. நான் பார்த்துருக்கிற சின்ன கடையாக இருக்கும். நான் சென்னைப்பட்டத்துக்கெல்லாம் போகும்போது அங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், நல்ல அதிகாரிக்கும் மிக்கவர்கள், டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறவங்க, நிறைய காஸ்ட்லி வேலை செய்கிறவங்கெல்லாம் அங்கே வந்து சாப்பிடுவாங்க. நாங்களும் ஒரு நாள் எங்கள் ஒரு சகோதரர் பாஸ்டர் ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன ஹோட்டல், அங்கே போகிற நிரப்பி வழியுது. பெரிய பெரிய நல்ல மேன்மையானவங்கெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. எனக்கு தூக்கம் வச்சு என்னை போய் கொண்டு போய் உட்கார வச்சு நானும் சாப்பிட்டேன். சாப்பிடும்போது காரணம் என்னன்னா, நல்ல டேஸ்டாகவும் சுவையாகவும், அதை விட மேன்மை என்னன்னா கவனிக்கிறாங்க, அன்போடு கவனிக்கிறாங்க, தாழ்மையோடு கவனிக்கிறாங்க. எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தை கொண்டு கொடுத்து உணவு கூட்டம் இருந்த போதிலும் கொடுத்து அவங்கள தெளிவா பொறுமையா பண்றாங்க. அப்போ அந்த இடத்துல போனா இன்னொரு பெரிய ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டாலும் அந்த சுவையும் அந்த நடத்தணும் அதுல கிடையாது. ஆனால் ஃப்ரீயா போய் ஏசியில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அதுதான் நாங்கள் பெரிய ஹோட்டலில் போயிருக்கிறோம். அங்கே சாப்பிடுப்போ அந்த திருப்தி அங்கே கிடையாது. ஆனா அங்க ஒரு விஷயம் ஃபெசிலிட்டிஸ் என்னன்னா, அங்க தள்ளுண்டுள்ள நெருக்கையில் பொறுமையா போய் உக்காந்து நீட்டா சாப்பிட்டுட்டு வரலாம். சுவையை குறித்து பார்க்க வேண்டாம். இப்படிதான் நிறைய காரியம் உண்மையா அங்கதான் வசனத்திற்கு சத்தியத்தை நம்ம கேட்கணும். உண்மையா தன்னுடைய காரியத்தை செய்யும் போது அது எந்த பிசினஸ் ஆனாலும் சரி,
எந்த வேலையானாலும் சரி கண்டிப்பா நீங்க ஒடியா இருக்கிறீங்க. நான் ஏற்கனவே அதான் சொல்லுவேன். நம்ம உண்மையா செய்யும் போது கঠিன உழைப்பு நாம் செய்யும் போது நம்ம ஒடியா இருக்கிறோம். நம்மளை தேடி எல்லாம் ஜாதி ஜனங்களும் வருவாங்க. நம்மளுக்கு நன்மை அவங்க பெறுவாங்க. கவி கொடுக்கிற ஒரு மரம்னா அதுதான். ஆமேன்னு சொல்ல மாட்டேங்க. சுவை கொடுக்கிற உப்புன்னா அதுதான். ஆமேன் ஆமேன். பாருங்க, நல்ல ஒரு உப்பு சுவை. அதாவது இயேசு கிறிஸ்து போதிக்கும் போது சொன்னாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது காரமற்று போனால் எதனால் சாதமாக்கப்படும்? அது சுவை கொடுக்காவிட்டா அது வேஸ்டா போயிடும். அப்ப நம்ம கொடுத்த கிருமியை பயன்படுத்தாம இருந்தா வேலா போயிடுது. நான் நல்ல வேலை செய்யணும்னாக்குன்னு சொல்லிக்கிட்டு நீங்க வேலைக்கே போகாம இருந்தா இன்னும் உங்களை பற்றி கொள்ளும். பஞ்சம் பசி பற்றி உண்டாகும். நான் இருக்கலாம் போக மாட்டேன், எனக்கு பெரிய இடம் கிடைச்சாதான் போவேன்னு சொல்லக்கூடாது. இருக்கிற பணியை செய்யணும். இந்த பணத்துக்கெல்லாம் நான் சம்பளத்துக்கு வேலைக்கு போக மாட்டேன். இருக்கிறதுல உண்மையா பணி செய்யும் போது மேன்மையான ஆசீர்வாதத்தை கற்றுத் தருவார். ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆமேன். அதான் கொஞ்சத்துல உண்மை இல்லை. அப்ப எப்படி நீ அநேகத்தின் மேல் அதிபதியாக முடியும்? இருக்கிற ஆசீர்வாதத்தை கொண்டே சந்தோஷத்தோடு ஜீவனம் பண்ண முடியாம பெரிய ஆசீர்வாதம் வந்தாதான் நான் மகிமையா வாழ முடியும் அப்படின்னு நினைச்சு நம்ம போக்குல கிடைக்கலாம். முதல்ல பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ அந்தாகுமா பெரிய ஆசீர்வாதம் பின்னால வரும். ஆமேன் ஆமேன். காணிக்க கொடுக்கிற காரியத்தை பாஸ்டர் எங்களுக்கு கிடைச்சுன்னா நல்லா காணிக்க கொடுப்பேன், இல்லையே பாஸ்டர் அப்படிம்பாங்க. அப்போ ஆண்டோடைய வசதி என்ன இருக்கிறதுல உண்மையா இருக்கியா? ஆமீன். சிலர் இன்னொரு விஷயம் கூட சிறப்பு செய்யறாங்க. இப்ப 10 லட்சம் ரூபாய் கடை இருக்கு, அவங்க என்ன செய்யறாங்க? ஆமீன். 10 லட்சம் ரூபாய் கடை இருக்கு, இந்த 5000 2000 கூட நான் என்ன செய்ய முடியும் அப்படியே சிரமப்பட்டு தள்ளிடுவாங்க. இது ஒன்றெல்லாம் முடியாது. இதே நீ சேவ் பண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை அவங்க பெற்றுக்கொண்டிருக்கு. அதுலயும் ஒரு பகுதியை சேவ் பண்ணி அந்த கருத்தை திக்கிற முயற்சி பண்ணா கண்டிப்பா கொஞ்சத்துல உண்மை அங்கதான் இருக்கு. இது கொஞ்சம் தானே நீ நிராகரிக்க அந்த ஒளி என்ன அது இல்லாம கொஞ்சம் ஒளி அப்படியே பத்தி 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 பெருசாகும். கொஞ்சம் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு சின்ன ஒளியை தோன்றி பெரிய சூரியன் ஆமார். ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அதுதான் இந்த வேத வருஷத்துல ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வருஷம். இருளில் நடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசம் இருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அப்ப 8 ஜனங்க தேசத்துல யாரு அடிமைத்தனமா இருந்த இஸ்ரவேல் ஜனம். அது ஒளியா பிரகாசித்தது யாரு? மோசே. அந்த ஒளியை அவங்க பற்றி கொண்ட நிமித்தமாக தான் பெரிய வெளிச்சத்துக்கு வந்தாங்க. கிறிஸ்துடைய காலத்தை பார்க்கும்போது கிறிஸ்து ஒளியாக வந்தார். அவரை பற்றுகிற எல்லாரும் இவங்க இருக்கிற பெரிய வெளிச்சத்தை பெரிய ஒளியை கண்டார்கள். அவர்கள் மேல் அந்த இயேசுங்கிற ஒளி உதித்தது. உதித்த நிமித்தமாக ரட்சிப்பு உண்டானது. அது இல்லையா? சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அதுதான் இந்த வேத வசனம் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்றதை நாம் கேட்க முடிகிறது. என்ன பிள்ளைகளே, இதான் வேதத்துடைய சத்தியம், இதான் வேதத்துடைய வெளிச்சமாய் இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? பெரிய பிரசங்கங்களை கேட்கிறோம், பெரிய ஆர்டர் பாட நிகழ்ச்சிகளை கேட்கிறோம். இதுல நம்ம என்ன பண்றோம்? ஆவியை உற்சாகம் அடைகிறோம். அது தவறு கிடையாது. தவறு சொல்றதுக்கு அதிகாரமும் கிடையாது, உண்மைதான். அது மாதிரி விண்ணப்பம் அதே உங்க விண்ணப்பம் கேட்கப்படாது, எங்க விண்ணப்பம் கேட்கப்படாது, அவங்க விண்ணப்பம் கேட்கப்படும் அப்படின்னு வசனம் சொல்லவே இல்லை.
வேத வசனத்துடைய சத்தியம், இயேசு நமக்கு போய்த்த வசனத்துடைய சத்தியம், எல்லாருடைய ஜபத்தை கத்த கேட்கிறார். பாங்கி ஜபத்தை கேட்கிறாரு, ஆமேன். நிர்மூலனுக்கு வசனத்தை கேட்கிறாரு, ஆமேன் ஆமேன். ஆயக்காரனுடைய ஜபத்தை, எல்லாருடைய ஜபத்தை கேட்கிறார். நீதிமான் பண்ணுகிற ஊக்கமான ஜபத்திற்கு பதில் உண்டு, பாவியுடைய ஜபத்திற்கு, தாழ்த்தி கொடுக்கிற ஜபத்திற்கும் பதில் உண்டு. ஆனா யாருக்கு பதில் கிடைக்காத வசனம் சொல்லுதுன்னா, நான் பெரிய ஆளு, நான் தான் மேன்மை உள்ளவன், என் ஜபத்துக்கு கத்தப்பாய் தருவார் என்று சொல்லி நினைத்து ஜபிக்கிற ஜபத்திற்கு பதில் இல்லை. அதே வேண்டாம் சொல்லுவாங்க, ஆண்டவர்கிட்ட பேசிட்டாரு அப்படி சொன்னா, அப்ப இருக்கு நான் ஜபிக்கணும். ஆண்டவர்கிட்டே நீ பேசுற அளவுக்கு இருக்கிறன்னா உனக்கு எதுக்கு ஜபம்? ஆண்டவர்கிட்ட நீ கேட்டு வாங்குற, அதுக்கு இன்னொரு ஊழியக்கார்ட்ட நீ எதுக்கு ஜபிக்க போகணும்? இது ஆவியான பேசுறாரு நிறைய பேர் அப்படியே மாண்டு போயிருக்கிறாங்க. என்றைக்கு ஆவியான பேசுகிறாரா? ஆவியானவர் பேசினா குறையதான் முதல்ல பேசிட்டே இருப்பார். தனக்க குற்றத்தை தான் முதல்ல வெளிப்படுத்திட்டு இருப்பார். பிறருடைய குற்றத்தை வெளிப்படுத்த அவர் நினைக்கவே மாட்டார். பிறருடைய குற்றத்தை மன்னிக்க தான் சொல்லுவார். இப்ப நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானவர் உண்மையில பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தா, மக்களை நீதியில உண்மையா இருக்கியான்னு கேட்பாரு. பரிசுத்தத்தை பற்றி பேசும்போது மக்களை நீ இந்த விஷயத்துல பரிசுத்தமா இருக்கிறியா அப்படின்னு தான் கேட்பாரு. இப்படி உணர்ந்து பேசுகிற வார்த்தை, இதான் வெளிச்சம், இதான் வெளிப்பாடு, இதுதான் சத்தியம், இதுதான் பிரகாசம். இயேசு அற்புதமாக தான் தேவ சித்தம் செய்வராய் இருந்தார். பாருங்க, இயேசு ஜெபத்துக்கு போனாரு. எப்போ போனாரு? அவருக்கு வரப்போது போராட்டம் அவருக்கு தெரியல, அவர் தெரியுது, நடக்கிறது அவருக்கு தெரியுது. ஆனாலும் அவர் ஜெபத்துக்கு போகும்போது சொல்றாரு, விண்ணப்பம் பண்றாரு, ஆண்டவரே நான் பாடுபட போகிறேன், உண்மைதான், தாக்கக்கூடிய பலத்தை தாரும், ஆமேன், இந்த கிருபைக்கு அதிகமா இன்னும் தாரும் சொல்லி கேட்டுக்கிட்டு, உமக்கு சித்தமானால் இந்த பாட்டு என்னை விட்டு நீங்க படிக்க செய்யும். பாத்தீங்களா? அதுவும் என்னுடைய இஷ்டத்தின்படி இல்லை, உங்களுடைய இஷ்டத்தின்படி. ஆமீன். இன்னொரு மனுஷன் அங்க நீதிவான் சொல்லி பயங்கரமாக ஒரு இருக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணான். அவன் எப்படி ஜெபம் பண்ணான்? ஆண்டவரே, நான் யாரு மாதிரி, இந்த ஆயக்கால மாதிரி இல்லை, பாவங்களை மாதிரியும் இல்லை, இவங்களை மாதிரியும் இல்லை, உமக்கு எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கு, ஆகவே என் ஜபத்துக்கு பதில் என்னை மேன்மைப்படுது. அப்ப அவனோட இந்த பக்கத்தோடு பாவியான ஒரு மனுஷன் நிற்கிறான். அந்த மனுஷன் கேட்கிறான், ஆண்டவரே, நான் உண்மை தாழ்த்தி ஒப்பு இருக்கிறேன், நான் பாவியானவன், உம்முடைய முகத்தை பார்ப்பதற்கு எனக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை, ஆனாலும் ஆண்டவரே என் குறைகளை குற்றங்களை மன்னித்து எனக்கு தேவைகளை சந்திக்கப்பட கொண்ட ஆசீர்வாதத்தை பற்றி கொள்வது செயல்பட எனக்கு கிருபை தன்னை தாழ்த்தி தன்னுடைய குறைகளை குற்றங்களை கற்றத்தில் அறிக்கையிட்டு அவன் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறான். அப்ப ஆண்டவர் இயேசு அவர் சொல்லும்போது சொல்றாரு, இவனுக்குள்ள அற்புதம் செய்தாது இவனுக்காக அற்புதா. அப்ப வெண்மையோட கற்றை ஏற்று நிற்கிறார், தாழ்மையோட கற்றை கிருபை கிடைக்கிறார். இதான் வேதத்துடைய வெளிச்சம், பிரகாசம். அதைத்தான் இயேசு செய்தார். அந்த ஒளி நமக்குள்ள இருக்கும்போதுதான் நாம் நம்மை மிகைப்படுத்த தோணாது. அப்ப நம்ம தாழ்மைப்படுத்துவதுதான் தோணும். அதனால நான் இப்ப ஒன்றுக்கு உருவாத பூச்சி, புழு, கச்சரை, சதி, தொல்லு, தூளு, நீ தூணை இல்லை, கச்சரை இல்லை, கிரியே இல்லை, நீ தான் மகிமையானவன். மனுஷன் தான் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் மேன்மையா கட்ட தூணாவும் துப்பாவும் புழுவாகும் காணல். ஆனா மனுஷன் தான் தன்னுடைய மகிமை இழந்து தூளு துப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் உண்மை. ஆமீன். அல்லேலூயா. ஆனா இப்போ மனுஷனுடைய போக்கள் எல்லாம் புழுவா இருக்க வேலையை கரெக்டா செய்யுது, மண்ணு இப்ப அதுக்கு வேலையெல்லாம் கரெக்டா செய்யுது. ஆனா மனுஷன் மற்ற அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை ஒழுங்கா செய்யல. அதான் இன்று மனுஷன்
ஆமீன். நான் தடா மண்ணுக்கு புழுக்கும் ஒப்பாவிக்கிறான். ஆண்டவர் நீ மண்ணை இல்லை, புழுவும் இல்லை, உப்பையும் இல்லை, நீ யாரு? சரி, குப்பையும் இல்லை, நீ யாரு? சுவை கொடுக்கிறவ, கனி கொடுக்கிற ஒடிக்க பூமிக்கு மகிமையை அனுபவிக்க பிறந்தவ அப்படின்ட்டு அவன் எழுதப்படுகிற. அப்ப நீ ஒளியா இருக்கணும். எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு பின்னால வருங்குதான் இந்த வேதவசனுடைய சத்தியம். எதையும் நீ தேடி போக வேண்டாம். ராஜ்யத்தை நீதியும் தேடுக எல்லாம் கூட கொடுக்கப்படும். நீ ஆண்டவருடைய வெளிச்சென்று நீ ஆண்டவரை முதல் தேடு, எல்லா நன்மை உன்னை கிடைக்கும். சொல்றேன் அன்படி கத்திரியார் ஜெபிப்போமா? நேரமாகிவிட்டது. ஆண்டவருடைய கிருபை சொல்லுவார். நன்றி பாடக தகப்பனே. ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் என்னோடு சேர்ந்து இணைந்து ஜபிக்கிறாங்க. கர்த்தர் கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கும்படிக்கு, இவர்கள் முகம் பிரகாசிக்கும்படிக்கு உதிக்கிற ஒளியாகிய உண்மை பற்றி கொண்டு நிலை நிற்க அப்போ நீ இறக்கச்சு இயேசுவினத்தை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளை முத்திர போட்டு ஜபிக்க. இப்ப ஜபத்தில் பங்கிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தை இவர்கள் தளித்து பரிசுத்தப்படுத்தி ஜபிக்கிறேன். ஆவியான கிரியை செய்வீராகும் என்று இந்த விண்ணப்பதுங்கிற ஜபத்திற்கு காத்திருக்கிறார்கள். எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு மேன்மையை பிரகாசிக்க பண்ணி இருக்க இயேசு நாமத்தில் பெறப்படுத்தும். நல்ல பிதாவே, ஆமென். என்ன தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மகிமையாக இந்த வேத வசனங்களை வார்த்தைகளை கேட்டீங்க. தொடர்ந்து இந்த வேத வார்த்தை சத்தியம், அம்மை சத்தியத்தை அறிவீர்கள், ஒளி பிரகாசங்கிற தலைப்பில் தேவ செய்தியை கேட்ப தொடர்ந்து இணைந்திருங்க. ஆமென். தீர்க்க தரிசனம் மூலமாக கொடுக்கிற வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமென்.